தாவீது ராஜா சொல்றாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வருஷ காலமாக எல்லாரோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, எவ்வளவு போராட்டங்கள் உண்டு. நம்ம நிச்சயமா இந்த நாளை நம்ம இருப்போமா என்று நம்ம நினைச்சிருக்கவே முடியாது இல்லையா? நம்ம கூட இந்த ஆண்டு ஆரம்பித்தவர்கள் எத்தனை பேர் இந்த நாட்கள் இல்லை, நம்ம தெரிஞ்சவங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா 2 மரணம், எதிர்பாராத மரணங்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நாளைக்கு பாருங்களா, இப்ப இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல புது வருஷத்துக்குள்ள வரப்போகுது. இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் 2 பேர் இறந்து பேர் அது கர்த்தர் நடத்தி வந்தாரு. அதே போல இந்த ஆண்டுல எத்தனை முறை நம்ம செபிக்காது இருந்திருக்கோம், சபைக்கு வராது இருந்திருக்கோம், ஆண்டவரை தேடாது வந்திருக்கிறோம். நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள் அல்ல. நிறைய காரியங்கள் தவறு செய்திருப்போம், நிறைய காரியங்களை தவறி போயிருப்போம், துணிகரமான காரியங்களை செய்திருப்போம். அது பிள்ளையாண்டான போல. ஆனா தகப்பன் தாவீது என்ன பண்ணாரு? பிள்ளைக்காக ஏங்கினாரு. என் பிள்ளைக்கு எதுனா ஆயிடுச்சா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு துடிச்சது போல கர்த்தர் இந்த 1 ஆண்டு காலம் என்ன பண்ணிக்கிறார்? நமக்கு எந்த சேதமும் நேரிடாத பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கணவன் மனைவி பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். நம்மளுடைய பலத்தினாலேயோ, நம்மளுடைய கிருபையினாலேயோ, நம்ம சுயத்தினாலேயோ, நம்ம தாளந்தினாலேயோ இந்த 1 வருஷத்தை நம்ம கடந்து வரல. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் என்ன பண்ணிருக்கு? இந்த 1 ஆண்டு காலமா நம்மள நடத்தி கொண்டு வந்திருக்கு. நம்புறீங்களா? யோபுக்கு உண்டான அனைத்து என்ன பண்ணாரா? வேலி அடைத்தார் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கர்த்தர் இந்த 1 வருஷ காலமா நம்மளை வேலி அடைத்திருக்கிறார். உங்களை, உங்க புருஷனை, உங்க பிள்ளைகளை, உங்க தாய் தகப்பன் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணிக்கிறாரு? வேலி அடைத்து என்ன பண்ணிக்கிறார்? பாதுகாத்து இருக்கிறார். அவர் வேலி எடுத்துட்டா என்ன ஆகுன்ற 1 வருஷ காலமா நான் உன்னை பாதுகாத்த, நான் உனக்கு பராமரித்த, உன் தேவைகளை சந்திச்ச, நீ நினைச்சது வேண்டினது எல்லாவற்றையும் நான் கொடுத்த. ஆனா நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ நல்ல கனிகளை கொடுப்ப நான் நினைச்சேன், ஆனா நீயோ கசப்பான கனிகளை கொடுத்துட்ட அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா இனி கசப்பான கனிகளை கொடுத்தா கூட இன்ன வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்குது ஆண்டோட கிருபை மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் வேலி எடுக்கல. அதுல அழகாத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் வேலி எடுத்துட்டேன்னா, இப்போ செடிக்கு வேலி போட்டிருந்தா அது வேலிதான் பாதுகாப்பு. அந்த வேலி போயிடுச்சுன்னு என்ன ஆகும்? ஆடு மாடி மேய்ஞ்சிடும். அப்புறம் என்ன நடந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க? மிதிச்சு அது நாசமா போயிடும், ஒன்னது உதவாத போயிடும். அந்த மாதிரி நம்ம போகாத படிக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? அந்த 1 வருஷ காலமாக வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திர வேலியை எடுத்துட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோட இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். கர்த்தர் நம்ம வேலி அடைத்ததுனால, நம்ம குடும்பத்தை வேலி அடைத்ததுனால, மனைவி பிள்ளைகளை வேலி அடைத்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? யாவரும் அடி முழங்கால் பண்ணிட்டு தாவீது சொன்னாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்,